இங்க ஹீரோ ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வராரு. அப்ப அவங்க பையன் ஐஐடி எக்ஸாம் எழுதியிருப்பான். அதனால அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி ரிசல்ட் என்ன வரும்னு தெரியல, பதட்டமா இருக்கலாம்னு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ வராரு. அவர்கிட்டயுமே அப்பா எனக்கு ரிசல்ட் நினைச்சு ரொம்பவும் பதட்டமா இருக்குப்பா, அம்மா வீட்டுக்கு போலாமான்னு சொல்லிட்டு கேட்கறான். நீ ஒன்னும் கவலைப்படாதடா, நீ நல்லா தான் படிச்சு எக்ஸாம் எழுதிருக்க, ஒன்னும் கவலைப்படாதான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேரும் பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க என்னோட அம்மா எக்ஸாம் ரிசல்ட் பத்திலாம் கவலைப்படாதடா, எது வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதான்னு சொல்றாங்க. அண்ட் அவங்க அப்பா வைன் பாட்டிலாம் கொண்டு வந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் குடிக்கலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. பார்த்தா அடுத்த நாள் அவன் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுறான். இதை பார்த்து அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்ப அவங்க வைஃப் கால் பண்ணி அவர் ரொம்ப அழுகுறான். ஃபோன் பேசி பாருங்கன்னு சொல்லும்போது இவன் ஃப்ரெண்டு கிட்ட என்னோட அப்பாவும் அம்மாவும் ஐஐடி ரேங்க் ஹோல்டர்ஸா இருக்காங்க, ஆனா நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயே ஃபெயில் ஆயிட்டேன், நான் வாழ்க்கையில தோத்துட்டேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே மாடியில இருந்து குதிச்சிடறான். அதை பார்த்த ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு பதட்டமா அவங்க அப்பா அம்மா கால் பண்ணி சொல்லிடுறான். அவங்க அப்பாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. பார்த்தா அவங்க பையன் ஸ்ட்ரக்சர்ல ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கான். அதை பார்த்தா இவங்க 2 பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. டாக்டர் இவங்க 2 பேர் கிட்ட உங்க பையன் ரொம்ப கிரிட்டிக்கலான நிலைமையில இருக்கான், ரெஸ்பான்ஸ் எதனா வரா மாதிரி நீங்க பேசி பாருங்க, அது ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ ஹீரோ ரொம்ப நேரம் யோசிச்சு பார்க்கறான். இவங்க காலேஜ் லைஃப்ல நடந்த விஷயம் ஞாபகம் வருது. சோ அதை டைரியா எடுத்து வச்சிருப்பாரு. அந்த ஸ்டோரியை வேணா சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி அந்த டைரியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அவங்க பையனுக்கு பக்கத்திலேயே உட்காந்து, நீ தான் பெரிய லூசர் நினைச்சிட்டு இருக்க, ஆனா உன்னை விட நான் பெரிய லூசரா இருந்தேன். இந்தியாவிலேயே பெரிய ஐஐடி காலேஜ்ல சீட் கிடைச்சு அங்க ஒரு ஹாஸ்டல்ல ஜாயின் பண்ணும்போது அந்த பசங்களாம் லூசர் மாதிரி தான் இருந்தாங்க. அங்க சாப்பாடும் சரியில்லை, ரூமும் சரியில்லை. நைட் சீனியர் பசங்களாம் ரேக்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலயும் ஒருத்தர் செக்ஸான் பேரு, அவங்க கிட்ட வேற மாதிரி படலாம் நிறைய இருக்கும், ஹாஸ்டலுக்கு அவன் தான் சப்ளை பண்ணுவான்னு பேசிட்டு இருக்கும்போது இவனுக்கு ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிக்குது. பார்த்தா அவங்க பையன் லைட்டா கண்ணை திறந்துறான். அந்த டாக்டருமே நீங்க சொன்ன ஸ்டோரியால தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லும்போது இவங்க வைஃப் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, டாக்டர் ட்ரீட்மெண்ட்ல தான் எல்லாமே வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இவரு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நான் என்னோட பையனுக்காக என்னோட ஸ்டோரி நான் சொல்லியே ஆவன்னு சொல்லிட்டு ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு.